சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம். இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம். இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், காசா மீது இஸ்ரேல் மீண்டும் நடத்திய தாக்குதலில் பலி எண்ணிக்கை 84 உயர்ந்திருக்கிறது. மறுபுறம் சியோனிச மாஃபியாவுக்கு ஆதரவளிப்பதன் மூலம் மேற்கு ஆசியாவில் ஸ்திரமின்மையை அமெரிக்கா தூண்டுகிறதாக ஈரான் குற்றம் சாட்டி இருக்கிறது. இதேவேளை ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அமெரிக்க ஜனாதிபதியின் ஈரானுக்கு எதிரான அறிக்கைகளை கடுமையாக விமர்சித்திருக்கிறார். மறுபுறம் உக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தையில் ரஷ்ய ஜனாதிபதி புடின் மற்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஆகியோர் பங்கேற்கப் போவதில்லை என்ற தகவல் வெளியாக இருக்கிறது. மறுபுறம் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்ய பாகிஸ்தான் இந்தியாவிடம் கெஞ்சி வருவதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இறுதியாக எங்களை பாகிஸ்தானியர்கள் என்று அழைக்காதீர்கள் என்று பலுசிஸ்தான் தலைவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். இந்த விடயங்கள் பற்றி தான் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறோம். நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய ஆய்வு பகுதியில் இணைத்திருக்கிறோம். எனவே தவறாமல் முழு காணொலியையும் பாருங்க. அது மட்டுமில்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதியவர் என்றால் மறக்காம சமூகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வாங்க நாங்க இன்றைய இந்த ஆய்வு பகுதிக்குள் போகலாம். காசா முனையை நிர்வகித்து வரும் ஹமாஸ் அமைப்பு கடந்த 2023 ஆண்டு அக்டோபர் 7 இஸ்ரேலுக்குள் புகுந்து தாக்குதலை நடத்தினார்கள். இந்த தாக்குதலில் 1139 இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டார்கள். மேலும் இஸ்ரேலில் இருந்து 251 பேரை பணைய கைதிகளாக காசா முனைக்கு ஹமாஸ் கடத்தி சென்றதாக இஸ்ரேல் தரப்பிலிருந்து தகவல்கள் வெளியானது. இதையடுத்து ஹமாஸ் மீது போர் அறிவித்த இஸ்ரேல் காசா முனையில் அதிரடி தாக்குதல் நடத்தி வருகிறது. அதேவேளை பணைய கைதிகளில் பலரை ஒப்பந்த அடிப்படையிலும் ராணுவ நடவடிக்கை மூலமாகவும் மீட்டிருப்பதாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் ஹமாஸ் அமைப்பினர் தங்கள் வசமிருந்த பணைய கைதியான இஸ்ரேல் வாழ் அமெரிக்கரான எடன் அலெக்சாண்டர் என்பவரை விடுதலை செய்தனர். அதே சமயம் இந்த போரை நிறுத்துவதற்கான வாய்ப்பே இல்லை என்று பிரதமர் நெதன்யாகுவும் திட்டவட்டமாக தெரிவித்தார். இந்த நிலையில் வடக்கு காசாவில் நேற்று இஸ்ரேல் ராணுவம் வான்வழி தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இந்த தாக்குதலில் காசாவில் அகதிகள் முகாம், மருத்துவமனை உள்ளிட்ட இடங்கள் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் குழந்தைகள் உட்பட 48 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் பலி எண்ணிக்கை 84 உயர்ந்திருப்பதாக காசாவில் இருக்கின்ற மருத்துவமனைகள் தகவல் தெரிவிக்கின்றன. 70க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறார்கள். காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். ஹமாஸ் வசமிருந்த பிணை கைதியான எடன் அலெக்சாண்டர் விடுவிக்கப்பட்ட சில மணி நேரங்களில் காசா மீதான தாக்குதலை மீண்டும் இஸ்ரேல் தீவிரப்படுத்தி இருக்கிறது. காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் இதுவரை 52,600க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மறுபுறம் சியோனிச மாஃபியாவுக்கு ஆதரவளிப்பதன் மூலம் மேற்காசியாவில் ஸ்திரமின்மையை தூண்டுவதற்கு அமெரிக்காவை ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாக்கர் ஹலிபாப் குற்றம் சாட்டி இருக்கிறார். மேலும் இஸ்ரேல் இந்த பிராந்தியத்தில் அமெரிக்காவின் பினாமி சக்தியாக இருக்கிறது என்றும் அவர் கூறியிருக்கிறார். விதிகளை அடிப்படையாக கொண்ட சர்வதேச ஒழுங்கின் அனுமானம் இப்போது தீவிரமாக கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது என்றும் அவர் கூறியிருக்கிறார். உலகளாவிய நிறுவனங்களின் மீதான நம்பிக்கை அதன் மிக குறைந்த பதிவு செய்யப்பட்ட மட்டத்தில் இருக்கிறது அவர் தெரிவித்திருக்கிறார். பாலஸ்தீனத்தின் நிலைமையை மேற்கோள் காட்டி காசா மோதல் இஸ்லாமிய உலகில் ஒரு வரலாற்று காயத்தை ஆழப்படுத்தி இருக்கிறது என்றும் ஹலிபாப் தெரிவித்திருக்கிறார். இது வரும் போரல்ல, இது ஒரு முழுமையான இனப்படுகொலை என்றும் அவர் சுட்டிக்காட்டி இருக்கிறார். அமெரிக்காவின் பச்சை கொடி இல்லாமல் இந்த குற்றவியல் மாஃபியா இவ்வளவு கொடூரமாக செயல்பட முடியாது என்பது அனைவருக்கும் தெரியும். காசா மீதான முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வரவும் அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ராணுவ ரீதியாகவும் இஸ்ரேலை தனிமைப்படுத்தவும் இஸ்ரேலிய நாடுகள் கூட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஹலிபாப் வலியுறுத்தி இருக்கிறார். பாலஸ்தீனர்களின் சுயநிர்ணய உரிமையை அங்கீகரிப்பதில் ஒரு ஜனநாயக தீர்வு இருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அகதிகள் திரும்பிய பிறகு நாடு தழுவிய வாக்கெடுப்பு மூலம் புனித குத்ஸை அதன் தலைநகராக கொண்ட ஒரு சுதந்திர பாலஸ்தீன அரசை நிறுவ வேண்டும் என்றும் அவர் வாதிட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அமெரிக்க ஜனாதிபதியின் ஈரானுக்கு எதிரான சமீபத்திய அறிக்கைகளை கடுமையாக விமர்சித்திருக்கிறார். ஈரானுக்கு எதிரான பல தசாப்த கால நாச வேலைக்கும் பிராந்தியத்தில் இஸ்ரேலிய குற்றங்களை மூடி மறைப்பதற்கும் அமெரிக்காவை அவர் குற்றம் சாட்டி இருக்கிறார். நேற்றிரவு அமெரிக்க ஜனாதிபதியின் கருத்துக்களை கேட்டேன். துரதிருஷ்டவசமாக ஒரு ஏமாற்றுத்தனமான கதை முன்வைக்கப்பட்டது. கடந்த 40க்கும் மேற்பட்ட ஆண்டுகளாக அமெரிக்கா தனது பொருளாதார தடைகள் மூலமாகவும் அதன் ராணுவ மற்றும் ராணுவ
அல்லாத அழுத்தங்கள் மற்றும் அச்சுறுத்தல்கள் மூலமாகவும் ஈரானிய தேசத்தின் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தியிருக்கிறது. ஈரானின் பொருளாதார நெருக்கடிகளுக்கு உண்மையிலேயே பொறுப்பானவர் அமெரிக்காவும் அதன் மக்கள் மீது திணிக்கப்பட்ட மேலாதிக்க கொள்கைகளும் என்றும் தெரிவித்திருக்கிறார். இஸ்ரேலின் அச்சுறுத்தல்களையும் பிராந்தியத்தில் இஸ்ரேல் செய்த அனைத்து குற்றங்களையும் அமெரிக்கா கண்டும் காணாமல் இருப்பதும், அதே நேரத்தில் ஈரானை ஒரு அச்சுறுத்தலாக சித்தரிக்க முயற்சிப்பதும் தூய ஏமாற்று வேலை என்றும், உண்மையான ஆக்கிரமிப்பாளர் யார் என்ற யதார்த்தத்தை சிதைக்கும் ஒரு திட்டமிட்ட முயற்சி இது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். மறுபுறம் உக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தையில் ரஷ்ய ஜனாதிபதி புடின் பங்கேற்கவில்லை என தகவல் வெளியாக இருக்கிறது. ரஷ்யா உக்ரைன் போர் முடிவுக்கு வருமா என்ற எதிர்பார்ப்பில் துருக்கியில் இன்று நடைபெற இருந்த அமைதி பேச்சுவார்த்தையில் முக்கிய தலைவர்கள் பங்கேற்கவில்லை. ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ஆகியோர் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. வியாழக்கிழமை, அதாவது இன்று துருக்கியில் நடைபெற இருந்த இந்த பேச்சுவார்த்தையில் ரஷ்ய பிரதிநிதிகள் குழுவில் ஜனாதிபதி புடின் பங்கேற்க மாட்டார் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. ஜனாதிபதியின் உதவியாளர் விளாடிமிர் மெடின்ஸ்கி, துணை வெளியுறவு அமைச்சர் ஹலூசின் மிகைல் ஜூரிவிச் மற்றும் துணை பாதுகாப்பு அமைச்சர் அலெக்சாண்டர் போமின் ஆகியோர் மட்டுமே ரஷ்ய பிரதிநிதிகளாக பங்கேற்க இருக்கிறார்கள். முன்னதாக கடந்த புதன்கிழமையன்று உக்ரைனுடன் எந்த முன்னிபந்தனையும் இல்லாமல் இஸ்தான்புலில் நேரடி பேச்சுவார்த்தை நடத்த புடின் முன்மொழிந்தார். இதற்கு பதிலளித்த உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி ரஷ்ய ஜனாதிபதி புடினை நேருக்கு நேர் சந்திக்கும் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்தார். அதே நேரம் புடின் கலந்து கொண்டால் தானும் கலந்து கொள்ள யோசிப்பதாக ட்ரம்ப் முன்னர் கூறியிருந்தார். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பும் துருக்கி பேச்சுவார்த்தையில் பங்கேற்க மாட்டார் என்று அமெரிக்க அதிகாரி ஒருவர் உறுதிப்பட தெரிவித்திருக்கிறார். உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி புடின் கலந்து கொண்டால் மட்டுமே தான் பங்கேற்பேன் என்று நிபந்தனை விதித்திருந்த நிலையில் தற்போது புடின் மற்றும் ட்ரம்ப் இருவருமே பங்கேற்காததால் இந்த அமைதி பேச்சுவார்த்தை எந்த மாதிரியான முடிவுகளை எட்டும் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. மறுபுறம் சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைக்கும் முடிவை மறுபரிசீலனை செய்யுமாறு வலியுறுத்தி பாகிஸ்தான் இந்தியாவிற்கு கடிதம் எழுதியிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தின் கீழ் பாகிஸ்தானின் நீர்வள அமைச்சகம் தனது எல்லைக்குள் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று டெல்லிக்கு கடிதம் எழுதியிருப்பதாக கூறப்படுகிறது. சிந்து நதி நீர் ஒப்பந்தம் என்பது 6 தசாப்தங்களுக்கு மேலாக பாகிஸ்தானுடன் நீடித்து வரும் ஒரு முக்கியமான நீர் பகிர்வு ஒப்பந்தமாகும். ஏப்ரல் 22 அன்று ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் 26 பொதுமக்கள் கொல்லப்பட்ட ஒரு பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து 1960 முன்னெடுக்கப்பட்ட ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்திய நிலையில் பாகிஸ்தான் தற்போது இந்த கோரிக்கையை வைத்திருக்கிறது. இந்தியா தனது தேசிய பாதுகாப்பு சிறப்புரிமையை பயன்படுத்தி பாகிஸ்தான் பயங்கரவாதத்திற்கான அதன் ஆதரவை நம்பகத்தன்மையுடன் நிறுத்தும் வரை ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதாக அறிவித்தது. இந்த நிலையில் உலக வங்கியின் ஆதரவு ஒப்பந்தம் ஒன்றை இந்தியா முதல் முறையாக இடைநிறுத்தம் செய்திருக்கிறது. இந்த நிலையில் வெளிவிவகார அமைச்சகத்திற்கு அனுப்பிய கடிதத்தில் பாகிஸ்தான் அமைச்சகம் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பது நாட்டிற்குள் நெருக்கடியை தூண்டும் என்று எச்சரித்திருக்கிறது. இதனிடையே சிந்தூர் நடவடிக்கைக்கு பிறகு தன்னுடைய முதல் உரையில் பிரதமர் நரேந்திர மோடி அரசாங்கத்தின் சமரசமற்ற நிலைப்பாட்டை உறுதி செய்திருந்தார். தண்ணீரும் ரத்தமும் ஒன்றாக பாய முடியாது என்று குறிப்பிட்ட மோடி, பயங்கரவாதமும் பேச்சுவார்த்தையும் ஒரே நேரத்தில் நடக்க முடியாது என்றும் பயங்கரவாதமும் வர்த்தகமும் ஒரே நேரத்தில் முன்னெடுக்க முடியாது என்றும் தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை வெளிவிவகார அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் வலியுறுத்தி இருக்கிறார். சிந்து நதி நீர் ஒப்பந்தம் என்பது நல்லெண்ணம் மற்றும் நட்பின் அடிப்படையில் நிறுவப்பட்டது. பாகிஸ்தான் பல தசாப்தங்களாக எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஆதரிப்பதன் மூலம் இந்த மதிப்புகளை மிதித்து வருகிறது என்று தெரிவித்திருக்கிறார். 1960 ஒப்பந்தத்தின்படி இந்தியாவில் அமைந்துள்ள சிந்து நதி அமைப்பால் கொண்டு செல்லப்படும் மொத்த நீரில் 30% இந்தியாவும் மிஞ்சியிருக்கின்ற 70% பாகிஸ்தானும் பயன்படுத்தலாம். இதனிடையே சிந்து நதி நீர் ஒப்பந்தம் இடைநிறுத்தப்பட்ட நிலையில் நரேந்திர மோடி அரசாங்கம் நிறுத்தி வைத்திருக்கும் நீர்மின் திட்டங்களை முடிப்பதற்கு முக்கிய நடவடிக்கைகள் எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இறுதியாக பலூச்சிஸ்தான் இனி பாகிஸ்தானின் மாகாணம் அல்ல என்றும் விடுதலை பெற்றுவிட்டதாகவும் பலூச் தலைவர் கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பாகிஸ்தானின் தென்மேற்கு பிராந்தியத்தில் உள்ள மிகப்பெரிய மாகாணமான பலூச்சிஸ்தானை தனி நாடாக அறிவிக்க கோரி கிளர்ச்சியாளர்கள் பல ஆண்டாக போராடி வருகிறார்கள். சமீபத்தில் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் ஏற்பட்ட நிலையில் பலூச் அமைப்பின் தலைவர் மிர்யார் பலூச் நேற்று தன்னுடைய எக்ஸ் தளத்தில் 1947 ஆகஸ்ட் 11 ஆங்கிலேயர் வெளியேறிய போதே நாங்கள் எங்கள் சுதந்திரத்தை அறிவித்துவிட்டோம். இந்திய ஊடகங்களும் யூடியூபர்களும் இனி பலூச்சிஸ்தானை பாகிஸ்தானின் மாகாணமாக குறிப்பிட வேண்டாம். நாங்கள் பாகிஸ்தானியர்கள் அல்ல, நாங்கள் பலூச்சிஸ்தானியர்கள். பலூச்சிஸ்தான் குடியரசாக எங்களை உலகம் அங்கீகரிக்க வேண்டும். பலூச்சிஸ்தான் தூதரகத்தை டெல்லியில் அமைக்க இந்தியா அனுமதி தர வேண்டும். ஐநாவும் எங்களை தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டும் என கூறியிருக்கிறார். இதைத் தொடர்ந்து பலூச்சிஸ்தான் குடியரசு என சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது. மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக
சந்திக்கலாம். தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.